2025 டிஎன்பிசி குரூப் 2க்குள்ள இருக்கக்கூடிய ஜிஎஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை சரியாக பொருத்தி குறியீடுகள் மூலம் சரியான விடையினை தேர்வு செய்க. இதுக்கு வந்து என்ன ஆன்சர்னா ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின், நார்டிக்ஸ் குறித்த பின்வரும் கூற்றுகளின் உண்மையான கூற்று எது? இதுக்கு ஆன்சர் பி. 1 3 சரி, 2 வராது. அடுத்த கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எவை சரியானவை? இதுக்கு ஆன்சர் ஏ. 3 மட்டும்தான் சரியானவை, செகண்ட் ஃபஸ்ட்டும் வராது. பின்வருவனவற்றுள் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. இதுக்கு ஆன்சர் ஏ. 1 மட்டும்தான் சரி, 2 3 தவறு. இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகளானது இந்திய அரசமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது. என்னது? 42வது சட்ட திருத்தம் 1976. கீழ்கண்ட தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் 1994 தொடர்பான சரியானவை எவை அப்படின்னு. செகண்டும் தேர்டு சரியானவை, ஃபஸ்ட்டு வந்து வராது. ஸோ ஆன்சர் இதுக்கு என்னது? டி தான் ஆன்சர். தவறான இணையை கண்டுபிடிக்க. தவறான இணை இதில் என்னது அப்படின்னா இதுவும் தான் தவறான இணை. மிச்சம் இந்த ரெண்டுமே சரியான இணை. ஸோ ஆன்சர் சி. தமிழக அரசு ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை எவருடைய பிறந்தநாள்? பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள். செப்டம்பர் 20, 2023 அன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவின் முக்கிய அம்சங்கள் எவை? இது வந்து ஆன்சர் பி. அதாவது ஃபஸ்ட்டும் 4த்தும் கரெக்டு, இந்த 2 வராது. சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க. இதில் 1 3 மட்டும் சரி, மிச்சம் இது தப்பு. அப்போ ஆன்சர் ஏ. அடுத்து கூற்று காரணம், தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கிராம வாழ்விட மேம்பாட்டு திட்டம் என்ற முதன்மை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி தான் ஆன்சர். அதாவது கூற்றும் காரணமும் சரி, ஆனால் கூற்றுக்கு சரியான விளக்கு வந்து இது கிடையாது. பின்வருவனவற்றுள் அவற்றின் திட்டங்களுடன் பொருத்துக. இதுக்கு ஆன்சர் ஏ. மதிபஜகர் அப்படின்னா வறுமை ஒழிப்பு, பசுமை வீடு திட்டம், சுத்தமான எரிசக்தி, நான் முதல்வன், திறன் மேம்பாடு, அஜீவிகா சுய உதவி குழு. தமிழ்நாட்டில் உள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பற்றி பின்வரும் கூற்றுகள் எது சரியானவை? அதாவது 1 2 சரி, 3 வந்து தவறு. இப்போ ஆன்சர் சி. கில்ஜிகளின் கட்டிடம் பற்றிய பின்வரும் கூற்றுகள் எவை உண்மை? இது வந்து 2 3 சரி, ஃபஸ்ட்டு தவறு. அப்போ ஆன்சர் டி தான் கரெக்டான ஆன்சர். பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி முறைப்படுத்துக. இதுதான் ஃபஸ்ட்டு வரும். தென்னிந்திய புரட்சி, அதுக்கப்புறம் வேலூர் கழகம், அதுக்கப்புறம் சிப்பாய். இது அப்படியே ரிவர்ஸில் தான் வரும். இதுக்கு ஆன்சர் டி. 4 3 2 1. புத்தகங்களையும் ஆசிரியர் பெயரையும் சரியாக பொருத்துக. இதுக்கு ஆன்சர் சி. திருக்குறள் உரைவளம் என்பது தண்டபாணி தேசிகர். திருக்குறள் நுண்பொருள் மாலை என்பது ஜெகநாதன்.
திருக்குறள் ஆராய்ச்சி பதிவு வாசை குழந்தைசாமி. வாழும் வள்ளுவம் வந்து காரிரத்ன கவிராயர். கால வரிசைப்படி இது பண்ணுங்கள். இது வந்து எல்லாமே நேராக தான் இருக்கும். ஸோ 1 to 3A தான் ஆன்சர். சங்ககால தமிழ் சமூகத்தின் தோன்றுவான் மாதை போர்க்களத்தானே அப்படின்றத பாடிய பெண் புலவர் யார் அப்படின்னா ஒக்கூர் மாசாத்தியார். செம்ம. உயிரினங்களின் கார்பன் கீழ்கண்ட எந்த பணிகளை செய்கிறது? இதுக்கு ஆன்சர் டி. 1, 2, 3 மூணுமே வந்து கரெக்டானது. மின்காந்தங்கள் தயாரிக்க பயன்படும் காந்த பொருட்கள் பெற்றிருக்க வேண்டிய பண்புகள் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா 1, 3 3 இல்லை 2, 4. மண் பற்றிய கூற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுக்கு ஆன்சர் 1, 3 வந்து சரியானது. ஸோ பி. சரியான பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் என்னென்னா 2, 3 மட்டும்தான் சரி, மிச்சம் இது வந்து தப்பு. ஸோ இது வந்து ஆன்சர் சி. கால வரிசைப்படி இது பண்ணுங்கள். ராயல் இந்திய விமானம் இதுதான் வந்து 1, 2, 3 இதுதான் 4 வரும். ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர். அடிப்படை கடமைகள் பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுத்தது. இதுக்கு ஆன்சர் 3. 1, 2, 3 இந்த மூன்றுமே வந்து சரியானது. முன்னுரிமை அட்டவணை வரிசைப்படி சரியான வரிசை ஒழுங்கினை கண்டறிக. இது வந்து துணை ஜனாதிபதி, மக்களவை, சபாநாயகர், மத்திய அரசாங்கத்தின் இணையமைச்சர், அப்புறம் மாநில இணையமைச்சர். கீழ்கண்ட பத்தினை வாசித்து பின்வருவற்றில் விடையளிக்க உங்கள் விடை. இது வந்து ஆன்சர் பி. பாலின வேறுபாட்டினை வந்து குறைப்பதற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றத பற்றி அந்த பேசேஜ் இருக்கும். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் பற்றிய கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுக்கு ஆன்சர்ஸ் 1, 4 மட்டும் கரெக்டு. ஸோ ஆன்சர் சி. பின்வரும் திட்டங்கள் மற்றும் கருத்துக்கள் அது தொடர்புடைய பெயர்களும் சரியான பொறுத்துக. ராயத்துவாரி திட்டம், மன்றோ, தாமஸ் மன்றோ மற்றும் பிரான்சிஸ் எலிஸ். பஞ்சமர் பள்ளிகளில் இருந்து 1, ஆணாதிக்கம் இருந்து இது. நிதி கோட்பாடு ஜான் ராலிஸ். ஸோ ஆன்சர் சி. இந்தியாவில் திறந்தவெளி மலம் கழிப்பதை ஒழிப்பதற்கு ஸ்வச் பாரத் மிஷன் மூலம் திடக்கழிவு மேலாண்மை மேம்படுத்துவதற்கும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள். இதுக்கு ஆன்சர் சி. பின்வருவற்றுள் கிராமத்திலிருந்து நகரத்திற்கு இடம்பெயரும் குறித்த தவறான பொறுத்ததை கண்டறிய. தவறான பொறுத்ததை கண்டறிய. ஆன்சர் தவறானது பி. 1, 2 வந்து தவறானது. இந்த 2 கரெக்டானது. கூற்று சரி. காரணம் இடப்பெயர்வு என்பது
பிராந்தியங்கள் மற்றும் பிரதேசங்களுக்கு இடையே மக்கள் இடம்பெயர்தல் ஆகும். இடப்பெயர்வு வெளிப்புறமாகவோ அல்லது சர்வதேசமாகவோ இருக்கலாம். இதுக்கு ஆன்சர் சி. கூற்றும் காரணம் ரெண்டுமே சரி. பின்வருவற்றுள் எவை சரியாக பொருந்தியுள்ளது? குறிஞ்சி கிளி அப்படின்ற சரியாக இருக்குது. முல்லை காட்டுக்கோழி, மருதம் இது கிடையாது. அப்புறம் பாலை புறா. ஸோ ஆன்சர் டி. இந்த 3 தான் சரியாக வந்து பொருந்தியிருக்கு. அப்புறம் கூற்று காரணம் 1801ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர்கள் ஒரு சக்தி வாய்ந்த படையுடன் சிவகங்கையை தாக்கினர். 1801ஆம் ஆண்டு மருது சகோதரர் சின்ன மருது ஊமைத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்தார். இது வந்து காரணமும் கூற்றும் சரிதான், ஆனால் வந்து சரியான விளக்கம் கிடையாது. சரியான விளக்கம் கூற்றுக்கு சரியான விளக்கம். உன்னதமான தூய்மையான மனித சிந்தனையின் தொகுதியை திருக்குறள் என்னும் எரிலியன் கருத்தை அடியேற்றி திருக்குறளை தமிழர் வேதம் என குறிப்பிட்டவர் ஜியு போப். சான்றாண்மை இலக்கணம் குறித்து சான்றாண்மையின் இலக்கணம் குறித்து வள்ளுவர் கூறுவனவற்றை நிரல்படுத்துக. இது அப்படியே ரிவர்ஸில் போகணும். ஸோ 5 4 3 2 1 பி ஆன்சர். இருப்பு முகம் செறித்த எந்தெழில் மறுப்பின் இப்பாடலில் பயின்றுவந்தது தற்குறிப்பேற்ற அணி. இதெல்லாம் செம்ம. அடுத்த புவியியல் கால அட்டவணையில் நவீன மனிதன் எந்த பருவம் மற்றும் சிறுகாலத்தில் தோன்றினார்? இதுக்கு ஆன்சர் பி. 2வது தான் சரியானது. அடுத்த 15 வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.